ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு இப்போ லைவாவே 100 rupees ரீடிங் கோட் இந்த ஒரு ஆப்ல இருந்து எடுத்து காட்ட போறேன். உங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. எனக்கு பாருங்க, இதான் உங்களோட 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிட்டாங்க. இப்போ அதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இந்த ஒரு ஆப் யூஸ்ஃபுல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டில் போயிட்டு காசு வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ட கடன் வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு, நம்மளாவே சொந்தமா அமௌண்ட் எடுத்து அதை ரீடிங் கூட மாற்றி நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்டை அப்படியே பையனா டாப் அப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ ஸ்பான்சர் பண்றது நம்மளோட ருபி ஆப் தான். இந்த ஆப்பை பொறுத்தளவு நமக்கு ரீடிங் கோட் இங்கே எக்கச்சக்கமா கிடைக்கும். ஸோ எனக்கு பாருங்க, ஒரு ரீடிங் கோட் கொடுத்துட்டாங்க. இதை நான் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பண்ணியே காட்டினேன். நான் வந்து பிளே ஸ்டோருக்குள்ள போய்கிட்டேன். ஸோ என்னோட ஜிமெயிலில் போயிட்டு நான் வந்து போட்டு காட்ட போறேன். பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இந்த ரீடிங் கோட போட்டுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன் என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 625 ரூபா இருக்கு. இப்போ நான் அந்த ஆப்லேருந்து கொடுத்த ரீடிங் கோட போட்டால் நமக்கு 725 ரூபா ஆகும். ஸோ அந்த ஆப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை பையனா காப்பி பண்ணிப்போம். அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ரீடிங் கோட்ல பேஸ்ட் பண்ணி ஏறுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். போட்ட உடனே ஓகே, நமக்கு பையனா கிடைச்சிருச்சு 100 rupees. ஸோ அந்த ஆப்ல இருந்து வந்த ரீடிங் கோட் தான். ஸோ இதெல்லாம் எப்படி பண்றது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல A to Z எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே போயிடுவோம். ஸோ எனக்கு ஏறிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, ஏறிடுச்சு. நான் உங்கள்கிட்ட 625 காட்டினேன். இப்போ நம்ம கிட்ட 725 இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்போட லிங்க் பையனா கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 7 MB தான் இந்த ஆப். ரொம்பலாம் பையனா நெட் இருக்காது. ஸோ 7 MB இருந்தாலே நீங்க பையனா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உள்ள போன உடனே உங்களோட ஜிமெயில் அப்படி இல்லைனா உங்களோட மொபைல் நம்பரை போட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க மொபைல் நம்பர் போட்டு சைன் அப் பண்றப்ப உங்களுக்கு உள்ள போறவே போனஸ் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கும், கிடைக்கும். ஸோ அதுக்கான லிங்கை நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா உள்ள போறப்பே காயின்ஸோட கிடைக்கிறது ரொம்ப பையனா ஒருத்தான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நம்ம காயின்ஸ் வரைக்கிறதுக்கு உள்ள போறப்பே பையனா எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பாருங்க, நான் உள்ள போன உடனே அங்கங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துப்போம். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 காயின்ஸ் மேல இருக்கு. இந்த காயின்ஸை பத்தி என்ன ஏது என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கு. இதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உள்ள போன உடனே இந்த மாதிரி நீங்க வந்து வேலட் பேலன்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரீடிங் நவ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அதை தொட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரீடிங் கோடு வேணுமா, இல்லை உங்களுக்கு ஜிபே ஃபோன்பேக்கு வேணுமா, அதெல்லாம் காட்டும். நீங்கள் கிஃப்ட் கார்டை கிளிக் பண்ணிக்கிட்டா அங்கே உங்களுக்கு ரீடிங் கோடெலாம் காட்டும். இப்போ உங்கள்கிட்ட 10 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 10 ரூபா, அதே 100 காயின்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100 ரூபா, அதே 1000 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees பையனா நீங்கள் ரீடிங் கோடாவே பையனா எடுத்துக்கலாம். 10 ரூபா, 25 ரூபா, 50 ரூபா, 75 ரூபா, 100 ரூபா இந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணால் ஜியோ இந்த மாதிரிலாம் மொபைலில் சிம்லாம் வச்சுருந்தா நீங்கள் அதுக்கும் பையனா டாப் அப் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பையனா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அண்ட் இப்போ பையனா அந்த காயின்ஸ் நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். காயின்ஸை பொறுத்து தான். ஸோ ஈஸியான ட்ரிக்கை சொல்றேன். அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு 1 ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்ப உங்களுக்கு டாஸ்க் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் தான். ஜஸ்ட் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. சும்மா அந்த ஆப்பில் போயிட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பையனா காயின்ஸ் ஏறிடும். அதுக்கப்புறம் அந்த ஆப்பை நீங்கள் ஃபோனில் வச்சிருந்தாலும் ஒன்று தான். இல்லை வேணா என் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோன்லேருந்து எடுத்து விடனா கூட நீங்கள் பையனா எடுத்து விட்டுலாம். ஸோ இல்லை ப்ரோ, எனக்கு 1 ஸ்டெப்லாம் வேணா, கொஞ்சம் காயின்ஸ் தான் கிடைக்கும், நான் எனக்கு லம்பாக காயின்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதே ஃபில்டரை கிளிக் பண்ணி கேமிங் கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா லம்பாக எக்கச்சக்கமாக பையனா கிடைக்கும். எனக்கு அப்படி தான் நிறைய காயின்ஸ் கிடச்சி. பட் என்ன ஒன்றுனா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ 1 ஸ்டெப்னா நம்ம டக்கு காயின்ஸ் எடுத்துரும். அதே இது நான் இந்த கேம் பத்தி நான் சொல்லிடுறேன். நீங்க ஒரு கேமை கிளிக் பண்றீங்கன்னா ஒரு லெவலா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு 10 லெவல் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு காயின் செட் ஆஃப் காயின்ஸ் வரும். ஒரு 5 காயின் 10 காயின் சொல்லிட்டு அடுத்து ஒரு 20 லெவல் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 15-20 காயின் வரும். ஸோ அடுத்து ஒரு 50 லெவல் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு 100-200 காயின் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி அதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த கேமுக்குள்ள போயிட்டு நம்ம கொஞ்சம் ஆடு பார்க்குறோம், அதே மாதிரியே கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவல் முடியும். ஸோ அங்கே நம்ம லெவல் முடிக்கிறப்ப இங்கே போய் காயின்ஸ் ஏறிடும். இந்த காயின்ஸ் வச்சு நான் அப்படியே ரீடிங் கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டாஸ்க்கும் பண்ணி காட்டுறேன். அந்த டாஸ்க்கை நான் பண்ணி முடிச்சுட்டு எப்படி எனக்கு காயின்ஸ் ஏறுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பையன் நம்ம வந்து கேமிங்கில் பண்ணுவோம். அப்புறம் 1 ஸ்டெப் எல்லாமே பையனா கொஞ்சம் பண்ணுவோம். ஏன்னா ஒரே டாஸ்க்கை பண்ணி எடுக்கிறதும் ஒன்று தான். நிறையா பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டக்குன்னு பையனா எடுக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எனக்கு எப்படி காயின்ஸ் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பையனா அமேசான் இருக்குது. சரி, அமேசான் இன்ஸ்டால் பண்ணுமா. இந்த அமேசானை பற்றி உங்களுக்கே தெரியும். நம்ம மொபைலில் வந்து ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கிக்கலாம், இல்லை எதுவும் கேஜெட்ஸ் தேவைப்பட்டதுலாம் நம்ம பையனா அங்கேருந்து பையனா வாங்கிக்கலாம். ஸோ இதை பையனா இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குள்ளே பையனா போயிடுச்சு. உங்கள் ஃபோனில் என்ன இருக்கோ ஸோ அதுக்குள்ளே பையனா நீங்கள் போய்க்கோங்க. நான் கொஞ்சம் நேரத்தில் அது இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஒரு ஆப்பை நம்ம கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ் பண்ண உடனே அங்கே பையனா நமக்கு டோக்கன்ஸ் அந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறிடும். ஸோ இப்போ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேமையும் பையனா கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ ஒன்று அங்கேயும் எல்லாத்தையும் பையனா பண்ணி வைப்போம். ஸோ அப்போ தான் பையனா நம்ம நிறைய காயின்ஸாக வரும். நம்ம ஒன்று மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ 2 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும், சைன் இன் பண்ணிக்கணும்.
பட் அதே கேம்னு வந்துட்டா ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு லெவலெல்லாம் பையனை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, எதுவும் தெரியல, எதுவும் புரியலை அப்படின்னா ஸோ எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி இன்னுமே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நான் இந்த ஒரு கேமை முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் உங்கள்ட்ட இந்த இடத்துல சொன்னேன், நம்ம வந்து ஆட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி பார்க்குறப்ப நம்ம லெவல் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒரு பக்கத்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா லெவல் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிறப்ப காயின்ஸ் பையனா டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 லெவல் வந்துட்டேன், 10 லெவல் தான் வர சொன்னாங்க. சரி நம்ம காயின்ஸ் ஏறிக்கா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த ஆப்புக்குள்ள மறுபடியும் பையனா போய்ப்போம். ஸோ உள்ள போனோன்னே கொஞ்சம் காயின்ஸ் ஏறி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் 5.1 காயின் ஏறி இருக்கு. ஏன்னா இது பையனா சின்ன கேமு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் பையனா முடிக்கல. ஸோ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பையனா உங்கள்கிட்ட காட்டுறேன் என்கிட்ட எவ்வளோ காயின் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்துடும், நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க, எது பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்களே சொல்லிடுவாங்க. நான் எக்கச்சக்கமாக அது இதுன்னு சொல்லிட்டு லூடோ கேமு, அந்த கேமு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை டவுன்லோட் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு விளாண்டுக்கிட்டு 2-3 நாள் ஆச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்ச வேகத்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் எக்கச்சக்கமான காயின்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இப்போ பாருங்க எனக்கு எவ்வளோ காயின்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 500 காயின் மேலே கிட்டத்தட்ட 600 கிட்ட எடுத்திருந்தேன். ஸோ ஒரு 100 ரூபாய்க்கு மேலே ரீடிங் கூட நான் பையனை மாற்றி விட்டேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு 500 காயின் இருக்குது. நான் உங்களை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஜிபே ஃபோன்பே எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா ரீடிங் கோட்லாம் வேணாம் அப்படின்னா ஸோ நீங்கள் அதுக்கு பையனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட யூபிஐ போட்டு ஒரு 500 ரூபா பையனை எடுத்துப்போம். ஸோ என்ன நம்மள்ட்ட ஒரு 500 காயின் இருக்குது. ஸோ என்னோட யூபிஐ நான் போட்டு விட்டு ஸோ இதுக்கு பையனை வித்ரா கொடுத்துக்கிட்டேன். அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு பையனா ஏறிடும். ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் பையனை நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ரீடிம் கோடா வேணும் அப்படின்னா நீங்கள் ரீடிம் கோடா அனுப்பிக்கலாம். ஸோ எனக்கு பாருங்கள் உங்களுக்கு ரிப்பே ஆப்லேருந்து பே அவுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டட் ஆச்சு. ஸோ இந்த அமௌண்ட் வச்சு நம்ம ஃப்ரீ ஃபயரில் அப்படியே வந்து டைமண்டை பையனை டாப் அப் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம வீட்டில் காசு வாங்கிட்டு அவங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு, ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு, நம்மளாவே சொந்தமாக இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கை முடிச்சு இந்த ஒரு ஆப்பாக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஆப்பாக இருக்கட்டும் ஸோ அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து அப்படியே ரீடிங் கூட எடுத்து டைமண்டும் பையனை டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அப்படி தான் பையனை கிடச்ச அமௌண்ட்லாம் வச்சு நான் பையனை ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் டாப் அப் பண்ணிப்பேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடைசியாக முடிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏதாவது ஒரு எவோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து வந்த அமௌண்ட்டை கொஞ்சம் ரீடிங் கூட வச்சு நான் பையனா இந்த ஒரு எவோ உட்பேக்கரோட எவோ பையனை எடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ரீடிங் கோட் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அங்கேருந்து பையனா டைமண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஒரு ஆப்போட லிங்க் பையனா கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி நீங்களும் பையனா நிறைய ரீடிங் கோட் எடுத்துக்கிட்டு டைமண்ட் டாப் அப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பை 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 கைஸ், விக்டரியாலா ஷோ யுவர் பெஸ்ட்.